வீடியோவுக்கு கீழே எவ்வளோ கமெண்ட் போட முடியுமோ, ஹேட்ஃபுல்லான கமெண்ட்ஸ் போட முடியுமோ போட்டுட்டானுங்க. இதே ஒரு எடிட் வீடியோ தான், அதுதான் எடுத்து நான் போட்டிருக்கேன். என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, அவங்க வீட்டு நாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தா அந்த பையன் தான் வந்துட்டு அதை ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதாவது அந்த இடத்துல வந்துட்டு அதை அப்படி பார்க்கக்கூடாது. அரிப்படுத்த ஒரு நாயை போய் பண்ணியிருக்கு. என்னன்னா, என்னால் முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நான் போய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது. அவங்க அம்மா வந்து எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா வந்து இல்லை, உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த இடத்துல என்ன ஒரு கான்டெக்ட்னா, அந்த அரிப்படுத்த நாய் அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தவங்களோட அம்மா, யாரோ ஒருத்தவங்களோட தங்கச்சி, யாரோ ஒருத்தவங்களோட அக்கா, யாரோ ஒருத்தவங்களோட மனைவியை போய் தொடுறதுக்கு பதிலாக தான் ஒரு நாயின்றதை புரிஞ்சுக்கிட்டு நாய் கூட போய் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்றத நினச்சி அவங்க அப்பா பெருமையாவது படுறாங்க. ஏன்னா இந்த நாய், அடிப்படுத்த நாய் போய் இன்னொருத்தவங்க யாருன்னே தெரியாத ஒரு நல்ல பெண்கிட்ட போயிட்டு தப்பாக நடந்திருந்தாலோ இல்லை ஒரு தவறுதான நடந்திருந்தா அது அந்த பெண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிருக்கும். அந்த அடிப்படுத்த நாய் தான் ஒரு நாயின்றதை புரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு நாய்கிட்டையாவது போச்சு அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு. அதுதான் அந்த ரீல்ஸோடைய ஒரு கான்டெக்ஸ்ட். அதுவே புரியாமல் வந்து இந்த ஜென்ரேஷனை வந்து ஏஜேபி வந்து அழிக்கிறாரு. இந்த ஜென்ரேஷன் அழிக்கலாம் வேண்டாம், அதுவே அழிஞ்சிட்டு தான் இருக்குது. அவன் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு அதை மாற்ற முடியாதான் ட்ரை தான் பண்ணுறான். அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு தற்கொலையாடா நீங்கள்லாம். என்ன போட்டிருக்கான் அதில்? இங்கிலீஷில் போட்டு, இங்கிலீஷில் படிக்க கூட தெரியாது போல இருக்குது. அந்தளவுக்கு மக்கா இருக்கீங்களா நீங்கள்லாம்.